இதில் திரு எஸ்கேபி கருணா உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். பாலியல் வன்கொடுமையும் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையும் தமிழகத்தில் தின செய்தியாகிவிட்டது. அப்படிதான் இருக்குதா தமிழ்நாட்டில்? இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைகள் என்பது விவாதிக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு அதை வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ணி ஒரு டைட்டில் வச்சு அந்த டைட்டிலில் விவாதிக்கும் போது நம்ம பல்வேறு ரொம்ப ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களோடு தான் அதை விவாதிக்கணும். ஏன்னா தமிழ்நாடுன்றது இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு மாநிலத்தோடைய சமூக பொருளாதார விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அதில் தான் வந்து பெண்களுடைய ரோல் இருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னா அப்போ ஒரு புள்ளி விவரங்கள் எடுத்துக்கலாம். எப்படி இல்லை கிட்டத்தட்ட வந்து 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்தது, 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி, ஒரு 15 ஆண்டு காலத்தில் ஒரு புள்ளி விவரத்து 15 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் குற்றச்செயல்கள் எல்லாவற்றுக்கும் தரவுகள் இருக்குன்னு, டேட்டா இருக்குன்னு. இந்த டேட்டாலாம் வந்து சிசிடிஎன்எஸ் மூலமாக ஒன்றிய அரசில் இருந்து யாராலையும் எதையும் மாற்ற முடியாத டேட்டாக்கள். இந்தியா முழுக்க குற்றச்செயல்கள் எடுக்கலாம். எல்லா குற்றச்செயல்களுக்கான டேட்டாவும் நான் வச்சுருக்கேன். கொலையிலிருந்து, கொலை முயற்சியிலிருந்து, கலவரத்திலிருந்து, மத கலவரத்திலிருந்து, சாதி கலவரத்திலிருந்து, பெண்களுக்கு எதிரான கலவரம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், எல்லா விஷயமும் டேட்டா இருக்குது. இந்த டேட்டா என்ன சொல்லணும்னா நமக்கு இந்த டேட்டாவில் தமிழ்நாட்டை மட்டும் நான் பேசுகிறேன், இந்தியா பற்றி பேசுகிறேன். பிரதமர் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதுக்கு நான் பின்னாடி வரேன். தமிழ்நாட்டில் இந்த 15 ஆண்டு காலத்தில் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப அதிகமாகி இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகமாகி இருக்கிறதுன்னு இந்த டேட்டா சொல்லுச்சுன்னா நிச்சயமாக அதை நம்ம அரசு ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மறுக்க முடியாது. கண்டிப்பாக தலை கொண்டு நின்றே ஆக வேண்டும். தரவுகள் உண்மைன்னு சொன்னா. சரி, ஆனா தரவுகள் அப்படி சொல்லல. நம்ம ஏன் ஒப்பீட்டளவுல அதிமுக கிட்ட போய் இல்ல, நான் ஒப்பீட்டளவுல வேற எந்த கட்சி வேணாலும் ஆட்சி பண்ணிருக்கலாம். நான் சொல்றது 15 ஆண்டு காலத்துல நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஆட்சி இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 15 ஆண்டு காலத்தில் குறைவான குற்றச்செயல்கள், முக்கியமாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள், பாலியல் எல்லாமே குறைந்திருக்குன்னு தரவுகள் சொல்லுது. சரி, இப்போ இந்த தரவுகளை வச்சுதான் இன்னைக்கு இப்போ நாம வந்து ஒரு சோசியல் மீடியா காலத்துல இருக்கோம். ஓகே, இந்த சோசியல் மீடியா காலத்துல இப்போ ஒரு 3 விஷயங்கள் தனித்தனியா ஒரு இடத்துல நடக்கும்போது எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களும் நம்ம ஒரே பேஜில் படிக்கிறோம். ஒரே பேஜில் நம்ம வாட்ஸ்அப்லேயோ அல்லது ட்விட்டர்லேயோ அல்லது இன்ஸ்டாலேயோ படிக்கும்போது ஒரே பேஜில் படிக்கிறோம். அது வந்து தூத்துக்குடி ஆனாலும் காஞ்சிபுரம் ஆனாலும் எல்லாத்தையும் அப்போ படிக்கும்பொழுது ஒரே நேரம் அது வெவ்வேறு டைம்லைனில் நடந்திருக்கலாம், வெவ்வேறு சூழ்நிலையில் நடந்திருக்கலாம், நடந்ததே இல்லை, நடக்காமே இருந்திருக்கலாம், வதந்தியாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரே பேஜில் பாரும்போது இம்பல்சிவா நாம ரியாக்ட் பண்றோம். இல்ல, அந்த சம்பவங்களுடைய தன்மையை நம்ம பார்ப்போம். இப்ப விளாத்திக்குளத்துல 17 வயது சிறுமி கடத்தி செல்லப்பட்டோ இல்ல இயற்கை உபாதைக்கு போயோ பாலியல் வன்கொடுமை செய்ய வீட்டுல இருந்து 300 மீட்டர் தூரத்துல சடலமா மீட்கப்படுறாங்க. அந்த தைரியம் எங்க இருந்து வருது? மதுராந்தகத்துல ஒரு சிறுமியை வந்து 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணு வந்து 10 கிலோமீட்டர் நடந்தே வந்து காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்திருக்கிறதான செய்திகள் வருது. நாங்குநேரி விஷயத்தை பார்த்தோம். திடீர்னு பொதுவெளியில இறங்கி அது உண்மையோ பொய்யோ சாதி பெயரை சொல்லி வெட்டியிருக்கிறாங்க. அங்கே ஒரு விஷயங்கள், ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த சில நாட்களில் மானாமதுரையில் நடக்குது, சிவகங்கையில் நடக்குது, லாக்அப் டெத்து சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் நடக்குது. இந்த விளாத்திக்குளத்தில் காவல் ஆய்வாளர்கள்ட்ட போய் புகார் கொடுக்கும்போது அவங்க ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலை, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த மரணத்தை மறைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற புகாரும் இன்னைக்கு காலையிலேருந்து எழுந்துகிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் ஃபெயிலியர்லாம் வந்து திமுக மேலதான் இதுல பொறுப்பை தட்டி கழிக்கிற வேலையே கிடையாது, பாயிண்டே கிடையாது. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி இருக்கிறது, திமுக தான் பதில் சொல்லி ஆகும். அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு தலைமை செயலாளர், இன்னைக்கு உள்துறை செயலாளர், இன்னைக்கு எல்லாரும் அரசு காவல்துறை விரோதிகள் இன்னைக்கு அதனால தான் பொறுப்பெடுத்து பிரஸ் மீட் கொடுத்து எல்லா டேட்டாவோட புள்ளி விவரத்தோட எந்த நீங்க சொன்ன எல்லா குற்றச்செயலையும் எப்பப்ப என்னென்னலாம் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லுது. இப்ப நீங்க சொன்னதுல இந்த விளாத்திக்குளத்துல மட்டும்தான் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்ப சர்ச் நடந்துட்டு இருக்கு. காப்பாத்த ட்ரை பண்றாங்க போலீஸ்னா அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் மறியல் பண்றாங்க. இல்ல, அதாவது அது என்னன்னா நாங்க போய் புகார் கொடுக்கும் போது அலட்சியமா அவங்க இருந்தாங்க, எடுத்துக்கல அப்படின்றது. அதுக்காக அந்த காவல்துறை அந்த ஆணையரே இப்போ அந்த ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மற்ற குற்றச்செயல்கள் எல்லாவற்றிலும் குற்றவாளிகள் கை பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இன்னொன்னு நீங்க சொல்ல மாட்டேங்க, தடுக்க முடியல. எப்படி நீங்க சொல்லுங்க. வியாசர்பாடி, சென்னையில வியாசர்பாடியில ஒரு மைனர் பெண் வந்து ரேப் கேஸ். முந்தா நாள் அந்த பெண் வந்து ஒரு பரபரப்பாச்சு, சோசியல் மீடியா வந்துச்சு. யார் பண்ணது? அந்த பெண்ணுடைய அக்கா கணவன் வீட்டுக்குள்ள, அந்த பெண்ணுடைய சொந்த அக்காவுடைய கணவன். எப்படி அரசு தடுக்கணும்ன்றீங்க?
ஆனா குற்றச்செயல் வந்த உடனே அந்த அக்கா கணவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கைது பண்ணிருக்கலாம். நீங்க சொன்னீங்க இப்போ வந்து ஒரு பெண் நடந்தே வந்து அந்த 2 குற்றவாளிகளுமே சார்ஜ் ஷீட்ல இருக்கிறவங்க கிரைம் ரெக்கார்ட்ல நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறத பட்டியலிடுறீங்க. ஓகே, இப்போ ஒண்ணு இல்லங்க. இப்ப விஜய் நீங்க நான் கேட்டுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப விஜய் வந்து பெரிய பட்டியல் போடுறாரு. தூத்துக்குடி விளாத்திக்குளம், மதுராந்தகம், நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை, நாமக்கல்லில் 7 வயது அறியா சிறுமி பாலியல் வன்கொடுமை, மானாமதுரை காவல்துறையாளருக்கு வந்து லாக்அப் டெத்து, சென்னை காசிமேட்டுல ஒரு திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரியில 70 வயது முதியவரை கொண்டுவிட்டு 60 வயது மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை, திருசூலத்தில் இரட்டை கொலை, கோவை அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவர்கள், திமுக கூட்டணி கட்சி எம்பி கார்த்தி சிதம்பரம் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வச்சு 1.5 வாரத்திற்குள் மட்டும் எவ்வளவு பெரிய பட்டியல் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை கேட்கிறாரு. இந்த பட்டியலுக்கு என்ன பதில்? இல்ல, மீண்டும் சொல்றேன், இது எல்லாத்தையும் நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரே இடத்தில் பார்க்கும்போது இது எல்லாமே தனித்தனி தன்மை வாய்ந்தது. குற்றச்செயல்கள் நடக்காத மாநிலம் இல்லை தமிழ்நாடு. குற்றச்செயல்கள் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே அந்த மாதிரியான நாடு இல்லை. ஆனால் இந்தியாவில் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் குறைந்த அளவில் குற்றச்செயல்கள் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி 15 ஆண்டு காலத்தில் மிக குறைவான குற்றச்செயல்கள் நடக்கக்கூடிய ஆண்டு இந்த 2025. இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பட்டியலில் போடுறதுல எந்த இடத்தில் குற்றவாளி எந்த இடத்துல அரசு பொறுப்பாகுதுன்னு நான் கேட்கல. எந்த இடத்துல குற்றவாளி தப்பிக்கப்பட விடப்படுகிறார்கள்? எல்லா இடத்துலையும் குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். எல்லா இடத்துலையும் அடுத்த நாள் 2 நாள் 3 நாளில் எல்லா குற்றவாளிகளும் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ நேற்று இவ்வளோ பரபரப்பு, உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு கேட்டு விட்டு நானே காலையில் பதட்டம் அடைந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மாணவி வந்து ஒரு பெண் வந்து பேட்டி கொடுக்குது. நான் வந்து திருச்சியிலேருந்து இன்டர்வியூக்காக வந்தேன், என்னை வந்து காரில் 4 பேர் வந்து கடத்திட்டு அபிராமபுரத்தில் கடத்திட்டு போய் என்னை வந்து 2 நாளோ 1 நாளோ வைத்து அப்படின்னு சொல்லும்போது நானே வந்து இது கிட்டத்தட்ட தெலுங்கு சினிமாவில் பார்க்குற ஒரு காட்சி மாதிரி. நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன், நானும் கோவப்பட்டேன், இம்பல்சிவாக நானும் ரியாக்ட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு மாலை இப்போ மத்தியானத்துக்கு மேல என்ன தெரியுதுன்னா, அந்த பெண் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொன்னது வந்து பொய் குற்றச்சாட்டு. அது வந்து வேற ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற ப்ரெஷருக்கு பயந்துக்கிட்டு தேர்வுக்கு ஏதோ எழுதலன்றதுக்காக இப்படி ஒரு கற்பனை கதையை சொல்லியிருக்குன்னு தெரியுது. நாம இம்பல்சிவா ரியாக்ட் பண்ணாம இது போன்ற விஷயங்களில் 2 விஷயம் தான் நான் பார்க்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பொறுப்புள்ள சமூகம் எப்படி பார்க்கணும்னா, 1, பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் நடத்தும் போது அதை பொறுமையாக அணுக வேண்டும். அதில் உடனே அவசரப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும். ஒரு மைனர் பெண் உடனே கோவம் வருது, ஆனால் அது ஒரு அக்கா கணவர் அப்படின் போது அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இது எப்படி வெளியே தெரியும். அப்போ அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தோடைய நிலைமை, அந்த சூழ்நிலை, அந்த தெருவில் அந்த பகுதியில் அந்த குடும்பத்தோட எதிர்காலம், இதையெல்லாம் பார்க்கணும். அதனால கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு பின்னணி இருக்கும். நம்ம அப்படிதான் அப்படி இருக்கிற வாய்ப்பு இருப்பதால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 24 மணி நேரம் கழிச்சு 48 மணி நேரம் கழிச்சு ரியாக்ட் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி போன்ற 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் இமீடியட்டா ரியாக்ட் பண்றதால தான் அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. முக்கியமா ஒரு எதிர்க்கட்சினா அந்த பணியை செய்யறது தானே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் தானே. அதுதான் சொல்றேன், தவறு இல்லையே. பண்ருட்டியில விவசாயி எரித்து கொலை, அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார், பண்ருட்டியில விவசாயி எரித்து கொலை. அது பின்னாடி வந்து அதற்கு அவர் ஒரு பெரிய அரசியல் காரணங்கள் கொடுக்கிறார். ஆனா 2 நாள்ல அந்த கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். அது வந்து அந்த பெண்ணோடைய ஒரு கள்ளக்காதல் தொடர்பாக அவர் மாமனார அந்த பெண் வந்து ஆள் வைத்து அதை பண்ணியிருக்காங்கன்னு. திருப்பரங்குன்றம் சாமநத்தத்தில் அதிமுக நிர்வாகி செந்தில் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்படும் போது அதையும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதிமுகன்னு அதை வந்து அரசியலாக்கி தான் அவர் கொடுக்குறார். அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் அதை கொடுக்குறார். ஆனா அடுத்து அது என்ன, அது மனைவியே ஆளை வச்சு கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அவரை மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க ஒரு 24 மணி நேரம், ஒரு 48 மணி நேரம் பொறுத்தா இதற்கான காரணங்கள் தெரிஞ்சிடும். இதுக்கான நடவடிக்கை என்ன, மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு காவல்துறை யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தப்ப விடுவதில்லை. எப்பேற்பட்ட ரவுடிகளாக இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக பெண்கள் மீதான எந்த ஒரு கொடுமை நடந்தாலும் இன்னைக்கு செய்தி வந்திருக்குது. ஒரு மைனர் பெண் வந்து 3 பேர் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், இந்த 2022 நடந்தது. இன்னைக்கு வந்து அந்த குற்றவாளிக்கு மரணம் வரை ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்போ வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றவாளிகளை வந்து தகுந்த தண்டனை கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் எந்த விதத்திலும் தொய்வில்லாமல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது.